வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். அப்படியே கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் பணத்தை தொலைப்பாங்க. தொலைஞ்ச பணம் நிறைய பேருடைய கைக்கு கிடைக்கும். அதெல்லாம் கொண்டு போய் கொடுக்குறவங்க இருக்காங்க. இல்லைன்னா நம்மளே வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்றவங்க தான் மெஜாரிட்டியான பீப்புள் அப்படின்னு சொல்லலாம். என்ன பண்ண முடியும்? யார்கிட்ட போய் கொடுக்கறது அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லையா? ஆனா இப்ப பொட்டி நிறைய கேஷ் ஒருவேளை ஜப்பான்ல அவங்களுக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க அந்த ஓனர் கிட்ட கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா 5% அந்த மொத்த பணத்துல எவ்வளவு வருதோ அதை யார் உங்களுக்கு கண்டுபிடிச்சு கொடுத்தாங்களோ அவங்களுக்கு கொடுக்கணும். இது ஆக்சுவலாவே சட்டமா இருக்கு. இது இல்லாம மேபி அது அமெரிக்கால இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அங்க இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு அப்படின்னா 10ல இருந்து 25% வரைக்கும் கண்டுபிடிச்சு கொடுத்தவங்களுக்கு கொடுக்கலாம். அது ஒவ்வொரு ஸ்டேட் வாரியா பிரியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஒருவேளை இந்தியால இது நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. குறிப்பா தமிழ்நாட்டுல நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு தேங்க்ஸ் கூட நம்ம சொல்ல வேண்டாம். அந்த மாதிரி தான் நம்மளுடைய நிலைமை இருக்கு. சோ கண்டுபிடிச்சு கொடுத்தாலும் ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லனாலும் நம்ம ஒண்ணுமே கேட்க முடியாது. ஆனா ஒருவேளை ஜப்பான்லயோ அமெரிக்காலயோ இது நடக்கலன்னு வச்சுக்கோங்க. கண்டுபிடிச்சு கொடுத்தவங்களுக்கு காசு தரலன்னா அகைன்ஸ்டா கேஸே போடலாம். ஆனா அதுக்கு பல மடங்கு அவங்க பே பண்ண வேண்டியதா இருக்கும். நம்மளுடைய வாழ்நாள்ல கண்டிப்பா பிளட் டெஸ்ட் அப்படின்றத எடுத்திருப்போம். இல்ல ஏதோ ஒண்ணுக்காக பிளட் டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு இன்ஜெக்ஷனை வச்சு நம்மளுடைய பிளட் எடுத்திருப்பாங்க. ஆனா அந்த டைம்ல ஒரு கொடுமையான விஷயம் நடக்கும். என்னன்னா ஒரு சில பேருக்கு நரம்பு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி தேட வேண்டிய கட்டாயம் வந்துரும். அதுக்காக பயங்கரமா போராட்டம் பண்ணுவாங்க. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான நர்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். எப்படியாவது கண்டுபிடிச்சு எடுத்துருவாங்க. ஆனா இப்பதான் புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்கன்னா அவங்க நம்ம கையை போட்டு படாத பாடுபடுத்திடுவாங்க. ஆனா இதனால யாரு பாதிக்கப்படுறா? மக்களான நம்ம தானே. அதனாலேயே ஜப்பான்ல இப்போ ஒரு மிஷினை கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா எல்லா ஹாஸ்பிட்டலையும் டெஃபினட்டா இந்த மிஷின் இருக்கணும். எங்கெங்கெல்லாம் பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்களோ அங்கெல்லாம் இந்த மிஷின் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இந்த மிஷின்ல நம்மளுடைய கையை பிளேஸ் பண்ணோன்னே நம்மளுடைய நர்வ்ஸ் எல்லாம் எங்கெங்க கரெக்டா போகுது அப்படின்றத அது துல்லியமா காட்டுமா. அதோடைய சைஸ் என்ன இருக்கு, அந்த நர்வ்ஸோட சைஸ் என்ன, கனெக்ட் ஆகிறது எங்க இருக்கு, அதுல ஏதாவது பல்ஜ் இருக்கா, இப்படி எல்லா விஷயங்களுமே காட்டும். அதனால ரொம்ப ஈஸியா பிளட் டெஸ்ட் ஆனதை எடுக்க முடியும். இது மோஸ்டா ஜப்பான்ல எல்லா இடங்கள்லயும் இருக்கு. ஆனா வேர்ல்டு வைடா கொண்டு வந்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். குறிப்பா நம்ம நாட்டுல ரேரஸ்டான பிளட் குரூப் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆஹா நமக்கு அப்படி இருக்க கூடாதா, பேசாம அதை வித்தே பெரிய கோடீஸ்வரனா இருக்கலாமே அப்படின்னு நினைச்சோம். ஏன் நான் கூட நினைச்சிருக்கேன். ஆனா வளர வளரதான் தெரிஞ்சது இன்கேஸ் அப்படி இருந்தா நம்ம எத்தனை படத்துல பாக்குறோம் அந்த மாதிரி எதை தூக்கிட்டு போறாங்களோ அப்படின்ற ஒரு பயம் எல்லாம் இருக்கும். ஆனா இந்த ரேரஸ்ட் பிளட் குரூப்லயே RH நல் அப்படின்ற இந்த பிளட் குரூப் மட்டும் தான் ரொம்ப 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 கடினம் அப்படின்னு சொல்றாங்க. உலகத்திலேயே 8% ஆஃப் பீப்புளுக்கு மட்டும் தான் இந்த RH நல் பிளட் குரூப் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்கேஸ் இந்த பிளட் குரூப் தேவைப்பட்டதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்காக 1 மாசம் இல்ல 6 மாசம் வரைக்குமே ஹாஸ்பிட்டல் இருக்க வேண்டிய கட்டாயம் வந்துருமா. அந்த அளவுக்கு இந்த பிளட் குரூப் ரொம்ப ரேரா. இருக்கிறவங்களும் தர மாட்டாங்க. அப்படியே தந்தாலும் எக்ஸ்பென்சிவா இருக்கும். அண்ட் ரொம்ப ரேர்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வச்சிருக்கிற வளர்க்குற டாக்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நாமளே எடிட் பண்ணது அப்படின்னு சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு பக் டாக்னு சொல்றோம்ல. முன்னாடி அது ரொம்ப ஹைட்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஜெனடிக் எடிட்டிங்லாம் பண்ணி தான் சின்னதாக்குனதா சொன்னாங்க. அதை கேட்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஆனா பக்குக்கு வந்த நிலைமையை பார்த்தியான்ற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி டேர் உல்ஃப் அப்படின்ற ஒரு உல்ஃப் இருக்கு. ஆக்சுவலாவே இதுதான் இந்த உல்ஃபோடைய வெரைட்டிலே ரொம்ப ஹைட் அண்ட் ரொம்ப ஷார்ப்பான உல்ஃப்னு சொல்றாங்க. இந்த இனமே அழிஞ்சு போச்சு. ஆனா ஜெனட் எடிட்டிங் மூலியமா ஜெனட்டிக்கா நிறைய எடிட்டிங் மூலியமா இப்போ மறுபடியும் அந்த டேர் உல்ஃபை வளர்க்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. கிட்டத்தட்ட 4 அடி உயரத்துக்கு மேலேயே அது வளருமா. எந்திரிச்சு நின்னாலாம் கிடையாது. வளர்ச்சியா அவ்வளோ இருக்கும். எந்திரிச்சு நின்னா அது டபுள் மடங்கு இருக்கும். அப்பனா பார்த்துக்கோங்க. 6 அடி 7 அடி வரைக்கும் எந்திரிச்சு நின்னா இருக்கும். அந்த அளவுக்கான ஹைட்ல இந்த டேர் உல்ஃப் அப்படின்றது இருக்கு. ஸோ ஜெனட்டிக் எடிட்டிங் மூலியமா இப்போ அதை வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ரொம்ப பப்பியா தான் இருக்கு. அப்படியே வளர 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 அதோடைய இனப்பெருக்கம்லாம் பண்ணி மறுபடியும் அந்த உல்ஃப்லாம் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இது மட்டும் நிக்கல. இந்த மாதிரி ஹார்ம்லெஸ்ஸான ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சில அனிமல்ஸ் எல்லாத்தையுமே ஜெனட்டிக்கா எடிட் பண்ணி திரும்பவும் உலகத்துக்கு கொண்டு வரதுக்கான பிளான் அண்ட் ரிசர்ச் எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கு. சீக்கிரமாவே இது நடக்கும். டைனோசரே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. பிரிட்டன்ல ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூம் பேரே கோல்டு ரூம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரூம்க்கு என்னப்பா அப்படி ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டா அந்த ஊர்ல புழக்கத்துல இருக்கிற தங்கத்தை தவிர இருக்கக்கூடிய எல்லா தங்கமும் அந்த பிரிட்டன் ரூம்ல தான் இருக்குதாமா. அதான் கோல்டு ரூம் அப்படின்னு சொல்றாங்க. அது கிட்டத்தட்ட எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 8 கோடி மக்கள் வாழக்கூடிய தமிழ்நாடுடைய ஜிடிபியை மொத்தமா தூக்கிட்டு போய் வச்சா அந்த ரூம்ல எப்படி இருக்கும் அந்த அளவுக்கான வர்த்துல அந்த ரூம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மொத்த மதிப்பா அந்த கோல்டுடைய மதிப்புன்னு பார்த்தோம்னா 24 லட்சம் கோடி ரூபாய்க்கு அதுல கோல்டு இருக்குன்னு சொல்றாங்க. ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டா இருக்கும். ஆனா அடுக்கி வச்சிருக்கிறத பாத்தீங்கன்னா நம்ம இந்த மளிகை சாமான்லாம் அடுக்கி வச்சிருக்கிறவங்கள ஒரு இரும்பு ஸ்டாண்டு அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட்ல தான் கோல்டு பிஸ்கெட்ஸ் மொத்தமா அடுக்கி வச்சிருப்பாங்க. அவங்க அடுக்கி வச்சிருக்கிறத பார்க்கும்போது நிஜமாவே இது கோல்டு பிஸ்கெட் தானா இல்ல நாம இந்த சாக்லேட்லாம் கோல்டு ரேப் பண்ணி வாங்குவோமே அந்த மாதிரி சாக்லேட்டான்னு கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா உள்ள போகிறது ரொம்ப கஷ்டம்.
போனா லைஃப் டைம் செட்டில்மெண்ட் தான். லக் அடிச்சா இப்படிதான் அடிக்கும்ன்ற மாதிரி ஸ்காட்டிஷ்ல இருக்கிற ஒரு மீனவர் அவருடைய டாக கூட்டிட்டு பீச்ல வாக்கிங் போயிருக்காரு. அந்த டைம்ல நாய் விருத்தனமா ஓடி போய் ஒரு இடத்த மட்டும் படபடபடன்னு தோண்டி இருக்கு. பார்த்தா அது கல்லும் இல்ல, ஒரு மாதிரியான ஒரு ஷேப்ல ஒண்ணு கிடைச்சிருக்கு. அட என்னையா அது அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு வந்துட்டாரு. இருந்தாலும் பார்க்கறக்கு ஒரு மாரி இருக்கே, அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து ரொம்ப நேரமா கூகுள்ல சர்ச் பண்ணியிருக்காரு. பார்த்தா அது திமிங்கலத்துடைய வாமிட். என்னடா இது வாமிட் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். ஆனா அது கிட்டத்தட்ட தங்கத்த விட வொர்த் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால குடுகுடுன்னு ஓடி போய் அத எடுத்துட்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறமா அது எனக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லி சேல் பண்ணும்போது, அவருக்கு 1,4 கோடி ரூபாய்க்கு மேல அந்த ஒரு திமிங்கலத்துடைய வாமிட்ல இருந்து கிடைச்சதாம். அது ஆக்சுவலா என்ன பண்ணுவாங்க, வேர்ல்ட்லயே இருக்கிற ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் பெர்ஃப்யூம் எல்லாத்துலயுமே அத யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் அதோடைய வொர்த் இந்த அளவுக்கு இருக்கு. அண்ட் கிட்டத்தட்ட ஒரு ரேரஸ்ட் திங்ன்னு வச்சுக்கோங்க. லக் ஒரு மனுஷனுக்கு எப்படி அடிச்சிருக்குன்னு பார்த்தீங்களா? இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாரி சூப்பரான கன்டென்ட்டோட உங்கள நான் வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.